Hello guys, this is Beatrick and welcome back to my channel Beat All in One. Okay, இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் இப்போ வீடியோ எடிட்டிங் ட்ராக்ஸில் இருந்து வீடியோ எடிட்டர்ஸை பற்றி தான் இந்த சீரீஸ் வந்துருக்க வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசியில் எடிட் பண்ணக்கூடிய பெஸ்ட் 2 சாஃப்ட்வேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பெஸ்ட் 2 சாஃப்ட்வேர்ஸும் நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதாவது அடோப் ப்ரீமியம்லேருந்து சகல விதமான சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. எல்லாம் ப்ரொஃபஷனல் லெவல்ஸாக இருக்கும். அதாவது ப்ரொஃபஷனல் லெவல்னா ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாத ஆள் வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவல் வீடியோவை நாங்கள் மேக் பண்ணி எடுக்கலாம், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம், பட் ஒரு நார்மல் வீடியோ எடிட்டர்லேருந்து. ஸோ அப்படியான நார்மல் வீடியோ எடிட்டர்ஸ் 2 இருக்குது. ஸோ எந்த செலெக்ஷனுக்கு 2 இருக்குது. ஸோ அந்த வீடியோ எடிட்டர்ஸை விட்டு 4K நல்ல ப்ரொஃபஷனல் லெவல் குவாலிட்டியில் வந்து நாங்கள் வீடியோ மேக் பண்ணி எடுக்கலாம். பட் அது வந்து நிறைய நாலேஜ் எங்களுக்கு தேவையில்லை அந்த வீடியோ எடிட்டர்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லியான வீடியோ எடிட்டர்ஸ் 10 சொல்லலாம். ஸோ அந்த யூஸர் ஃப்ரெண்ட்லியான 10 வீடியோ எடிட்டர்ஸ் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ 10மே நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து 4GB ரேம் உள்ள பிசிஎல் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணும். கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ நல்ல கிராஃபிக்ஸ் உள்ள நல்ல ஹை கிராஃபிக்ஸ் தேவையில்ல, ஒரு அளவு மீடியம் கிராஃபிக்ஸ்லேயே அது யூஸ் ஆகும். ஸோ அப்படியான 2 சாஃப்ட்வேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் நான் ஒரு ஸ்ரீலங்கன் யூடியூப் சேனல். ஸோ ஸ்ரீலங்கன் யூடியூப்பில் வந்து டெக் சம்மந்தமான சேனல்ஸ் எல்லாம் குறைவு. பட் நான் மேக் பண்ணுற டெக் சம்மந்தமானது மட்டும் இல்லை, இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன்லேயே தெரியும் நான் என்னென்ன ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்ரீலங்கன் எஃப்னா தமிழ் யூடியூப் சேனல் இது. ஸோ ஐ நீட் யூ சப்போர்ட் காய்ஸ். ஸோ கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும் காய்ஸ் நீங்கள். ஓகே, நாங்கள் இப்போ நேராக வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கட்டாயம் வரும் அந்த வீடியோ பார்த்தோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ காய்ஸ். நாங்கள் இப்போ நேராக வீடியோக்கு போகலாம். ஸோ ஓகே காய்ஸ், நாங்கள் இந்த 10 எடிட்டர்ஸ்லேயும் எதுக்கு நான் செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஷியா ஃபில்மோரா. ஸோ ஃபில்மோரான்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து, அதாவது பிசி யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுற யூசர்ஸ், அதாவது யூடியூபர்ஸ் வந்து இந்த ஒண்டர்ஷியா ஃபில்மோரா ஆப்பை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போகலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் நான் இதில் உள்ள என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றதை நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து நார்மலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக டக்குன்னு கிளிக் பண்ணி போட்டு திக்கான வந்து போட்டு விட்டால் வேலை முடிஞ்சுது. டபுள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா வீடியோ இதில் வந்துடும். ஸோ இதை தூக்கி கொண்டாந்து எங்கே போடுறது தான், செட் பண்ணுறது தான் வேலை. இங்கே வேறு ஒரு வேலையுமே இல்லை இதில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, எலிமெண்ட்ஸ், எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன், டைட்டில்ஸ், ஆடியோஸ், இப்படி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மொவாவி வீடியோ எடிட்டரோட இதில் வந்து ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் எலிமெண்ட்ஸோட வந்து கொஞ்சம் கூட இருக்குது. பட் இது வந்து மொவாவியை விட இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதே இதில் தூக்கி விட்டால் இப்படியே நின்றுடும். பட் மொவாவியில் எப்படி என்ன செய்யலாம்னு நான் அதில் செய்ய கிளாஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஆப்ஷன் வந்து நான் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியஸ்ட்னு போய்க்குள்ள வந்து, அதாவது ஒரு பேசிக்கான நாலேஜ், கம்ப்யூட்டரில் ஒரு பேசிக்கான நாலேஜ் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து இந்த பிசியை பற்றி பெருசாக தெரியாதால் ஸோ நார்மலாக வீடியோ எடிட் பண்ணி எடுக்கணும். பட் 4Kல ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் வீடியோ மேக் பண்ணி எடுக்கணும் நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த 2 வீடியோ எடிட்டரும் சூட் ஆகும். ஸோ இந்த 2 வீடியோ எடிட்டர்லேயும் வந்து இதில் உள்ள ஆப்ஷன்ஸில் இவ்வளவுதான் இருக்குது. பட் கிரீன் ஸ்க்ரீன் இப்படியான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் சவுண்ட் கூட்டி குறைக்கிறதுலேருந்து சவுண்ட் எடிட் பண்ணுறது, சவுண்டு எடிட்டில் இருந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து சகல விதமான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அண்ட் 4Kல கூட எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம். பட் இது வந்து மொவாவியோட பெருசாக யூசர் ஃப்ரெண்ட்லியஸ்ட் இல்லை. ஸோ இதில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இதில். ஸோ இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அண்ட் ட்ரிம் பண்ணிக்கொள்ளலாம், ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாம், ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட இதில் இருக்குது. ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம், ஸ்டெபிலைசேஷன், கிரீன் ஸ்க்ரீன், இப்படி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த ஒண்டர்ஷியா ஃபில்மோரா வந்து நான் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியஸ்ட்னு சொல்லலாம், யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ இதுண்ட கிராக் வெர்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். நார்மலாக நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா கிராக் வெர்ஷனாக வராது, 7 days ட்ரையலோடு தான் வரும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் கிராக் உங்களுக்கு தேவைன்னா நான் அதுக்கு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோக்கான கிராக். ஸோ அது வந்து நான் அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கிராக் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கிராக் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே கைஸ், நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் நான் கூட போய் சொன்னான்னு யோசிப்பீங்க Movavi Video Editor பற்றி. ஸோ அந்த Movavi Video Editor பார்த்துருவோம். அதில் அப்படி என்ன புதுசாக நிறைய வித்தியாசமாக இருக்குன்னு. ஸோ இதை விட அது யூஸர் ஃப்ரெண்ட்லினா அப்படி என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க அதில். ஸோ இப்போ காட்டுறேன் உங்களுக்கு என்ன இருக்குது அதுலேருந்து. ஸோ வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதான் Movavi Video Editor Plus. ஸோ நீங்கள் நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்தவொன்னு இதில் அப்படி என்னன்னு இருக்க போது தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, என்ன வித்தியாசமாக இருக்குது எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு டீசெண்டான ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ அங்கே இங்கே போய் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஸோ டீசெண்டான ஸ்க்ரீனாக இருக்குது. இது வந்து ஃபைல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே போகலாம். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மீடியா பீன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ், நீங்கள் தேவையான தூக்கி போட்டு யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் மியூசிக்குகள் இங்கே இருக்குது. சாம்பிள் வீடியோஸும் இருக்குது. பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் தூக்கி போட்டு இதுலேயும் அது மாதிரியே நிறைய விதமான பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. பட் நெட்டை ஆன் பண்ணி போட்டு அது மாதிரியே டவுன்லோட் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆல்குள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடியோவுக்கு கொடுத்துக்கொள்ளலாம் இவ்வளோ எஃபெக்ட்ஸ். அண்ட் டிரான்சிஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஓலில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிரான்சிஷன் ஸ்க்ரீன்ஸ் இதில் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக எல்லாம் புதுசாக வச்சுருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாலும் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய விதமான இன்ட்ரடக்ஷன்ஸ் டெக்ஸ்ட் வித்தியாசமாக நிறைய விதமானது இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானது ஒரு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு டீசெண்டாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் டீசெண்டாக இருக்குது. அதை தூக்கி டக்குன்னு தூக்கி போட்டுட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு வெரி டீசென்ட். இதை தூக்கி இதில் இருக்க நார்மலாக இங்கெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணிங்களாலே பாருங்கள் இதில் டெக்ஸ்ட் delete பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நாங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதில் போல்ட் ஆக்கலாம். அது ஒன்றும் சும்மா இப்படி செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் போல்ட் ஆக்குறது, இட்டாலிக் ஆக்குறது அண்ட் சென்டர் ஸ்க்ரீன் அண்ட் கலர் மாற்றிக்கொள்கிறது, இப்படி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம் இதில். பிகாஸ் இதை பார்த்தாலே தெரியுமா ஒரு டக்குன்னு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரியே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதால் தான் நான் சொன்னால் அதை விட இது ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லிண்டு. அண்டு நான் சொன்னது அப்போ நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, ஒருத்தருமே நம்பியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ தூக்கி போடுறோம் பாருங்கள். இந்த வீடியோ எங்கே போட்டாலும் இந்த வீடியோ எங்கே போய் நிற்கணுமோ அந்த இடத்துல சரியாக நிற்கும். அண்ட் இதில் எத்தனை லேயர்ஸ் வேண்டாலும் மேலே நாங்கள் எடிட் பண்ணிட்டு போகலாம். கிளிக் பண்ணி ஆட் எக்ஸ்ட்ரா ட்ராக்குக்கு போனால் இப்படி தூக்கி போட்டுட்டு நீங்கள் வீடியோஸ் க்ரீன் ஸ்க்ரீன் அந்த டைம் என்ன வேண்டாலும் நீங்கள் இதில் செஞ்சு கொள்ளலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், க்ராப் இருக்குது, ரொட்டேட் இருக்குது, ஓலே, சீன் டிடெக்ஷன், குரோமாக்கி, ஹைலைட், லோகோஸ், ஸ்லோ மோஷன்ஸ், இப்படியே சொல்லிட்டு போகலாம் நிறைய. இதில் ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது குரோமாக்கின்னா உங்களுக்கு தெரியும். க்ரீன் ஸ்க்ரீனை தான் குரோமாக்கின்னு சொல்கிறோம். ஸோ அப்படியே நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ், அது இது எல்லாம் நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான தூக்கி போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும். ஸோ அதால் தான் இதை நான் யூசர் ஃப்ரெண்ட்லியஸ்ட்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். பிகாஸ் க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சிம்பிளாக க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணலாம்ட்டு. இதில் போய்ட்டு க்ரோமா கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் ரைட் ஒன்றும் இல்லை, இப்படி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு தேவையான மாதிரி லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். இதில் வந்து அப்ளைட் எஃபெக்ட்ஸ், ஓவர்லேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு வீடியோவுக்கு மேலே ஒன்றை யூஸ் பண்ணணுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெருசாக்கி சின்னனாக்குறது அண்ட் ஒரு சைடுக்கு யூஸ் பண்ணுற இப்படி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் நாங்கள் இதில் செஞ்சு கொள்ளலாம். ஸோ அதால் தான் இதை வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியஸ்ட் ஒன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் பெருசாக இல்லாமல் பட் நீங்கள் பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் வீடியோ எடிட்டிங்கை செஞ்சு முடிக்கணும். பட் ஒரு லோ லெவல் நாலேஜோட யோசிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் வீடியோ எடிட்டர் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ எடிட்டர்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கான க்ராக் அப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் Movavi கிராக் கொள்ளணும் தேவைன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 4GB ரேம் உள்ள மொபைல் இல்லை பிசியில் ட்ரெண்ட் ஒர்க் பண்ணும். பட் கிராஃபிக்ஸ் கொஞ்சம்
இப்போ வர்ற பிசியில் இந்த பிசி பார்த்தீங்கன்னா சரியான பழைய பிசி. ஸோ இப்போ வர்ற பிசி எல்லாத்துக்கும் நார்மலாக ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணக்கூடியது 4K எக்ஸ்போர்ட் கூட இருக்குது இதில். ஸோ எல்லாமே உங்களுக்கு தேவையான மாதிரி முடிச்சுக்கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணினோம்னா இதுக்குள்ள இவ்வளோ விதமான ஆப்ஷன்ஸுக்கு நாங்கள் செஞ்சு முடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதில் நான் பெருசாக பார்க்கல, பட் இதில் நிறைய விதமான இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் எம்பி சைஸ் அண்ட் ஹை குவாலிட்டி, குட் குவாலிட்டியில் விடலாம், ஸ்டெரியோ இருக்குது அண்ட் இப்படி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ் நீங்கள் 2 வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. 2 வீடியோலையும் எதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். பட் அது நார்மலாக நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணினீங்கள் என்றால் அதுக்கு வந்து க்ராக் வராது. ஸோ 7 day ட்ரையல்ஸோட தான் வரும். ஸோ க்ராக் வெர்ஷன் உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் எப்படி க்ராக் அது 2க்கு டவுன்லோட் பண்ணுற வீடியோ போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக சிம்பிளாக ஒரு கிளிக்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு ட்ரிக் தான் அது. ஸோ நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ எடிட்டர்ஸை நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு தேவையான நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் அண்ட் ஹேக்கிங்ஸில் சகல விதமான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா ஒரே சேனலில் தேவைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க காய்ஸ். தேங்க்யூ, பாய்.